And welcome back to the English class. Today we are going to continue the phrasal verb. Okay, so cut back on something. Cut back on something na என்ன மீனிங் பாருங்க. To use less of something or to consume less of something. ஏதோ ஒரு பொருளை நம்ம கம்மியாக பயன்படுத்துறது, கம்மியாக எடுத்துக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணலாம், cut back on something. எக்ஸாம்பிள் பாருங்க, the doctor told Alan to cut back on fatty foods. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறார் ஆலன் கிட்ட, நீ இந்த ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது, சரியா, லெஸ்ஸாக எடுத்துக்கணும், கொஞ்சமாக எடுத்துக்கணும், கம்மி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, கொழுப்பு உணவுகள்லாம் கம்மியாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கட் சம்திங் அவுட். எஸ்டிஹெச்னா சம்திங், சரியா, வேறு எதுவும் நினச்சிட்டு இருக்காதீங்க. ஸோ கட் சம்திங் அவுட் மீனிங் என்னது, டு ஸ்டாப் டூயிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த செய்யாமல் நிப்பாட்டுறது. பாபி, கேன் யூ கட் இட் அவுட், த சவுண்ட் யூ ஆர் மேக்கிங் இஸ் அனாயிங். ஸோ என்னென்னா யூஸ்வலி சம்திங் ஸ்டூபிட் ஆர் அன்ரீசனபிள், அதாவது நிறுத்துறது, ஏதோ ஒரு தேவையில்லாமல் ஏதோ சத்தம் போட்டுட்ருக்காங்கன்னு வைங்களேன், தேவையில்லாமல், சரியா, அதை நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், கட் சம்திங் அவுட். பாபி, கேன் யூ கட் இட் அவுட், நீ கொஞ்சம் கத்துறதை நிப்பாட்டுறியா, உன்னுடைய சத்தம் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு எல்லா சத்தமும் கிடையாது. சப்போஸ் யாராவது அவங்க சத்தமாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதை போய் நீ வந்து கட் சம்திங் அவுட்னுலாம் சொல்லக்கூடாது. ரீசனே இல்லாமல் யாராவது லூஸ் மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாங்களா, அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன சொல்லலாம், கட் சம்திங் அவுட் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் சம்திங். ஃபைண்ட் அவுட் சம்திங்னா டு லேர்ன் சம்திங் நியூ ஆர் டு டிஸ்கவர் சம்திங், புதுசாக ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்கிறது. எஸ்டர்டே மார்க் ஃபவுண்ட் அவுட் தட் ஹிஸ் ஒய்ஃப் ஹஸ் பீன் சீட்டிங் ஆன் ஹிம். ஸோ தெரிஞ்சுக்கிறது, டிஸ்கவர் சம்திங், கற்றுக்கிறது ஒன்று, டு டிஸ்கவர் சம்திங், புதுசாக ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ மார்க் நேற்று தான் அவனுக்கு அவங்க ஒய்ஃப் அவனை சீட் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட்டு டு டூ ஓவர். டூ ஓவர்னா டு டூ அகெயின், மறுபடியும் செய்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ ஹேட் டு டூ மை ரிப்போர்ட் ஓவர் பிகாஸ் மை கம்ப்யூட்டர் கிராஷ்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க, மறுபடியும் நான் என்னோடய ரிப்போர்ட் செய்யணும், ஏன்னா என்னுடைய கம்ப்யூட்டர் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. சரியா, அடுத்தது டூ ஓவர்னா மறுபடியும் ஒரு விஷயத்த செய்கிறது. கோ ஹெட். கோ ஹெட்னா டு ஸ்டார்ட் பிஃபோர் சம்படி எல்ஸ், யாருமே செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு செயலை செய்கிறது தான் என்னது, கோ ஹெட். கேன் வி ஸ்டார்ட் ஈட்டிங் மாம், ஷியோர், கோ ஹெட். ஸோ ஒரு என்ன கேட்குது, நம்ம சாப்பிட தொடங்கலாமா, சாப்பிட தொடங்கு அப்படின்னு சொல்கிறது. சரியா, கோ ஆன். கோ ஆன்னா டு ஹேப்பன், நடக்கிறது. மார்க் ஹியர்ட் ஷவுட்டிங், ஸோ ஹி வென்ட் டு த ஹால்வே டு see what was going on. என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்குற இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், கோ ஆன். டு ஹேப்பன், ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கோ ஆன். நெக்ஸ்ட் கவுண்ட் ஆன். கவுண்ட் ஆன்னா டு டிபெண்ட் ஆர் ரிலைட், சார்ந்து இருக்கிறது, ஆர் ரிலை ஆன் சம்படி டு டூ சம்திங். டு ட்ரஸ்ட் சம்படி வில் டூ சம்திங், அதாவது யாரையாவது நம்பி இருக்கீங்க, இந்த வேலையை அவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்பி இருக்கீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், கவுண்ட் ஆன் யூஸ் பண்ணலாம். ஐ ட்ரஸ்ட் மைக், ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள், வி கேன் கவுண்ட் ஆன் ஹிம் டு டூ அ குட் ஜாப். நான் மைக்கை வந்து நம்புகிறேன், அவன் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சன், அவன் இந்த வேலையை கண்டிப்பாக அவன் செய்வான், ஸோ அவனை நம்ம நம்பலாம், அவனை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் ஹிட் இட் ஆஃப். ஹிட் இட் ஆஃப்னா டு குவிக்லி ஃபார்ம் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் சம்படி. ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு இடத்துக்கு புதுசாக வேலைக்கு போகிறீங்க, அங்கே எல்லாருமே ரொம்ப புதுசானவங்க உங்களுக்கு, ஆனாலும் டக்குன்னு அவங்க கூட நீங்கள் எல்லாம் பழகுனீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம், ஹிட் இட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். மார்கரெட் லைக்ஸ் ஹர் நியூ பாஸ், தே ஹாவ் ரியலி ஹிட் இட் ஆஃப். ஸோ மார்கரெட்டுக்கு அவளுடைய நியூ பாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்குது. பாஸ்னால் நீங்கள் வந்து மேலே மட்டும் இமேஜின் பண்ணாதீங்க, ஃபீமேல் எம்டிஸும் இருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் செட்டப். செட்டப்னா என்னது, ஈஸியாக இது என்னடா என்ன செட்டப்னா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. டு த ஜேர்னலிஸ்ட் மேனேஜ் டு செட்டப் அ மீட்டிங் வித் அ கம்பெனி சிஇஓ. ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறான், கம்பெனி சிஇஓ கிட்ட மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறான். நெக்ஸ்ட் கீப் சம்திங் அப். கீப் சம்திங் அப்னா டு கண்டினியூ டூயிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது, செய்யறது, கீப் ஆன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. So Jenny hasn't smoked in 24 hours but she is not sure how long she can keep it up. So Jenny வந்து இது எல்லாமே phrasal verb எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸை பற்றி தான், அவங்கள தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இந்த இடத்துல ஸ்மோக், பியர் இந்த வேர்டெல்லாம் வருது. ஸோ அதனால் மிஸ்டேக்காக நினச்சிக்காதீங்க, ஓகேவா, டோன்ட் மிஸ்டேக் இன் மீ, because English is not our language, right? It's a language of foreigners. So எக்ஸாம்பிளும் கொஞ்சம் இந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அதை பற்றிலாம் வரும், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரியா?
ஸோ ஜெனி வந்து 24 ஹவர்ஸாக வந்து சிகரெட் பிடிக்காமல் இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது எவ்வளோ நாள் வந்து அதை அவள் கண்டினியூ பண்ணுவான்னு. சிகரெட் பிடிக்காமல் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண போகிறாங்கிறது அவளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் மெஸ்அப், டு மேக் அ மிஸ்டேக், தவறு செய்கிறது. ஐ டோன்ட் லைக் கிவிங் பிக் ஸ்பீச்சஸ், எவ்ரி டைம் ஐ டூ ஐ மெஸ்அப். நான் பெருசாக பேசணும்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக நான் ஏதாவது தப்பு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கால் ஆஃப், இது அடிக்கடி கேட்பாங்க. கால் ஆஃப்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து லுக் ஆஃப்டர் இம்பார்ட்டனோ அதே மாதிரி கால் ஆஃபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? என்னது? டு கேன்சல் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை கேன்சல் பண்ணுறது. அடிக்கடி த மீட்டிங் டேஷ்ன்னு கேட்பாங்க, கால்ட் ஆஃப். ஓகேவா? த ஃபுட்பால் கேம் வாஸ் கால்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் ரெயின். ஃபுட்பால் கேமை நிறுத்திட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்? ஏன்னா மழையின் காரணமாக. நெக்ஸ்ட் டேக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர் வேறு, டேக் ஆஃப்டர் வேறு. டேக் ஆஃப்டர்னா டு ரிசம்பிள் சம்படி இன் யோர் ஃபேமிலி. ஸோ வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மாதிரியே யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணு வந்து அப்பா மாதிரியே இருப்பா, பையன் வந்து அம்மா மாதிரியே இருப்பா, இல்லை தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஒருத்தங்க சாயல்லே இன்னொருத்தங்க இருந்தாங்கன்னா அங்கே நீங்கள் என்ன சொல்லலாம்? டேக்ஸ் ஆஃப்டர். இங்கே பாருங்கள், டேரில் டேக்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர், தே ஆர் போத் ரியலி ஃபன்னி. டேரில் வந்து அவங்க அப்பா மாதிரியே இருக்கான், ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலியான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவத்தில் மட்டும் கிடையாது, கேரக்டர்லேயும். யாராவது நம்ம குடும்பத்தில் ரெண்டு பேர் சேமாக இருக்காங்கன்னா அங்கே நீங்கள் என்ன சொல்லலாம்? அப்படியே உங்கள் அண்ணன் மாதிரியே ஜாலியாக இருக்கா, அவங்க அம்மா மாதிரியே ரொம்ப அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கூட நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? டேக் ஆஃப்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் திங்க் சம்திங் ஓவர். திங்க் சம்திங் ஓவர் அப்படின்னா டு ஸ்பெண்ட் டைம் திங்கிங் அபவுட் அ சாய்ஸ் ஆர் ப்ராப்ளம். அதாவது நம்ம ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளமோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணோன்னு வைங்களேன், அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? திங்க் சம்திங் ஓவர். எக்ஸாம்பிள், என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? திங்க் சம்திங் ஓவர். கிவ் மீ அ ஃபியூ டேஸ் டு திங்க் இட் ஓவர். ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் நாள் கொடுங்க, நான் இதை யோசித்து சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? திங்க் சம்திங் ஓவர். அங்கே சம்திங்க்கு நீங்கள் அங்கே ஏன் சம்திங்ன்ற வேர்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. சம்திங்னா அது வந்து என்ன ப்ரனவுனும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? பாயிண்ட் அவுட், டு மேக் சம்படி அவேர் ஆஃப் சம்திங். பாயிண்ட் அவுட்னா ஒரு சில பேரை நம்ம வந்து அலர்ட் பண்ணுறது. ஜானிஸ் பாயிண்டட் அவுட் அ ஸ்மால் எரர் ஆன் த ரிப்போர்ட்ஸ் கவரேஜ் பேஜ். ஸோ ஜானிஸ் என்ன பண்ணுறா? அவங்க கவரேஜ் பேஜில் ரிப்போர்ட்டில் சின்ன எரரை கண்டுபிடிக்கிறா. ஸோ எரர் கண்டுபிடிச்சா நான் அடுத்த தடவை அதை திருத்துவாங்க. நெக்ஸ்ட் புட் சம்திங் ஆஃப், டு டிசைட் டு டூ சம்திங் லேட்டர். புட் சம்திங் ஆஃப் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை அப்புறம் செய்யலாம்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறது, முடிவெடுக்கிறது. த மீட்டிங் வாஸ் புட் ஆஃப். கால்ட் ஆஃப் அப்படின்னா கேன்சல். புட் ஆஃப் அப்படின்னா என்னது? ஒத்தி வைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அங்கே புட் ஆஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் rip off. Rip offனா to get money unfairly from somebody, to make somebody pay too much money. அதாவது ரொம்ப அநியாயமாக சில பேர்கிட்ட காசு வாங்குறது. வழிப்பறி கொலைக்காரங்களையும் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வட்டிக்கெலாம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? அநியாயமாக ஒருத்தவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறது தான் என்னது? ரிப் ஆஃப். த கேப் டிரைவர் ட்ரை டு ரிப் மீ ஆஃப் பை சார்ஜிங் $40 ஃபார் அ ரைட் டு த ஏர்போர்ட். ஸோ இந்த கேப் டிரைவர் எங்ககிட்ட நிறைய பணம் வாங்கணும்னு நினைக்கிறான், அதிகமாக நியாயமே இல்லாமல் பணம் அதிகமாக கேட்குறான், $40 கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷோ ஆஃப். ஷோ ஆஃப் அப்படின்னா ரொம்ப அந்த ப்ரௌடாக அந்த சொல்லுவாங்க, இவர் ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் வந்து ஷோ ஆஃப். டு ஷோ சம்திங் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப். ரொம்ப அப்படியே பெருமையாக ஏதாவது புது ட்ரெஸ் போட்டுட்டாங்கன்னா அப்படியே அங்கே இங்கே நடக்கிறது, ஏதாவது ஜுவல் வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப பண்ண. அது மாதிரி பாய்ஸ் வந்து இந்த ஹேர் கட்டு, ஏதாவது சின்ன பசங்க ஏதாவது ஒரு பேட்டு ஏதாவது புதுசாக வாங்கிட்டாங்கன்னா அதையே வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டணும்னு நினைப்பாங்க இல்லையா? அங்கெல்லாம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம்? ஷோ ஆஃப். ஓகே, இந்த ஷோ ஆஃப் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பேசும்போது. கிரெக் என்ஜாய்ட் ஷோயிங் ஆஃப் ஹிஸ் மசில்ஸ் அட் த பீச். கிரெக் வந்து அவனோட பீச்சில் அவனுடைய பாடி மசில்ஸை காட்டுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் காட்டுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? bring up to mention something in a conversation, to introduce a topic in a conversation. ஏதாவது கான்வர்சேஷன் போயிட்டு இருக்குன்னா bring up a new idea. ஒரு ஐடியாவையோ ஒரு விஷயத்தையோ கொண்டு வர்றது, இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. நோ ஒன் அட் த மீட்டிங் brought up the issue of over time. ஸோ யாருமே அந்த மீட்டிங்கில் ஒரு புது ஐடியா கொண்டு வரவே இல்லை, டைம் ஆகுது அப்படிங்கிறத யாரும் வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிங் அதை brought upனா அது பாஸ்ட் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் ஷோ அப். ஷோ ஆஃப் அப்படின்னா வந்து நம்ம வந்து
பெருமையாக நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லார்ட்டையும் காமிச்சிக்கிறது. ஷோ அப் அப்படின்னா டு அரைவ் அட் அ பிளேஸ், டு அப்பியர் சம்வேர், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது, முன்னாடியே போகிறது. கிளாடிஸ் டிடன்ட் ஷோ அப் டு த பார்ட்டி அன்டில் 10 PM. கிளாடிஸ் வந்து 10 மணி வரைக்குமே இன்னும் பார்ட்டிக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லீப் இன் அப்படின்னா டு ஸ்லீப் லாங்கர் தேன் யூஷுவல். சாதாரணமாக 8 ஹவர்ஸ் தூங்குறோன்னா அன்றைக்கி வந்து ஒரு 12 ஹவர்ஸ் தூங்குறாங்க அப்படின்னா, அதிகமாக தூங்குறாங்கன்னா ஸ்லீப்னு யூஸ் பண்ணலாம். மார்க் யூஸ்வலி ஸ்லீப்ஸ் இன் அன்டில் நூன் ஆன் சாட்டர்டேஸ். இப்போ ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் வீக்கெண்டாக சொல்லுவாங்க. எப்படியும் கிறிஸ்டியானிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே தான் வீக்கெண்ட். இப்போ நிறையா கிறிஸ்டியானிட்டி ஸ்கூல்லலாம், கிறிஸ்டியன் ஸ்கூல்லலாம் சாட்டர்டே லீவ் விட்டுட்டு சண்டே ஸ்கூல் வைப்பாங்க. ஏன்னா சண்டே தான் வாரத்தோடைய முதல் நாள் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. அது அப்படியே காலப்போக்கில் மண்டேவாக மாறிடுச்சு. ஸோ சாட்டர்டே வந்து வீக்கெண்டாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், அப்போ ஒவ்வொரு வீக்கெண்டும் அவன் என்ன பண்ணுவான், நல்லா தூங்குவான், ரொம்ப நேரம் தூங்குவான். ஸ்பீக் அப்னா டு ஸ்பீக் லவுடர் தேன் யூஷுவல். எப்போவுமே பேசுகிறத விட கொஞ்சம் அதிகமாக கத்தி பேசுகிறது தான் என்னது ஸ்பீக் அப். அலெக்ஸ் ஹேட் டு ஸ்பீக் அப் ஸோ ஹிஸ் கிராண்ட் ஃபாதர் குட் ஹியர் ஹிம். அலெக்ஸோட கிராண்ட் ஃபாதர்கிட்ட அவன் கத்தி பேசினா தான் கிராண்ட் ஃபாதருக்கு காது கேட்கும். ஓகேவா? ஸ்பீக் அப்னா டு ஸ்பீக் லவுடர், ஸ்பீக் அப் அப்படின்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் பேஸ் ஆன்னா டு மேக் சம்திங் பை யூஸிங் அன் ஐடியா. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டு மேக் சம்திங் பை யூஸிங் அன் ஐடியானா ஏதோ ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா பேஸ்ட் ஆன்லாம் சொல்லுவாங்க. திஸ் மூவி இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி. ஸோ இந்த படம் வந்து உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு நிறையா வந்து ஸ்டோரி ஆஃப் மோலர்லாம் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க இல்லையா? ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒர்க் ஆன்னா டு ஒர்க் டு இம்ப்ரூவ் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஐ நீட் டு ஒர்க் ஆன் மை ப்ரொனன்சியேஷன். ஸோ நான் என்னுடைய உச்சரிப்பை நான் நல்லா மாற்றணுன்னா நான் எதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒர்க் ஆன்னா ப்ராக்டிஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் அவுட்னா டு பி ஈஸிலி நோட்டிசபிள் இன் யுவர் சரௌண்டிங்ஸ், டு பி கான்ஸ்பீஷியஸ். ஓகே, ஸோ ஈஸிலி நோட்டிசபிள் இன் யுவர் சரௌண்டிங்ஸ்னால் எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் உங்களை எல்லாரும் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது ஸ்டாண்ட் அவுட். சரி, அவுட்ஸ்டாண்டிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இங்கே ஸ்டாண்ட் அவுட்னு சொல்கிறாங்க. at 195 centimeter with red hair, Alan really stood out in Japan. ஸோ ஜப்பானில் எல்லாமே வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க இல்லையா, ஹைட் கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஆலன் வந்து 195 சென்டிமீட்டரில் அதுவும் ரெட் கலர் ஹேரோடு இருந்தானா எல்லாருக்குமே ஈஸியாக அவனை வந்து அடையாளம் காண முடியும் இல்லையா? இப்போ ஈஸிலி ஐடென்டிஃபையபிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்ட் அவுட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஃப்ரேசல் வேர்ப். ஓகேவா? ஸோ நிறைய இன்னும் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து போக போக நம்ம வந்து பழகிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.